DCA படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன். DCA கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சக்தி இன்ஃபோடெக் DCA கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. MS வேர்டுக்குள்ளே இருக்கிற ஃபாண்ட் குரூப் ஏற்கனவே கொஞ்சம் ஃபாண்ட் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபாண்ட் குரூப்புக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ரைட், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்ன? போல்டுக்கு அப்புறம் இட்டாலிக். இட்டாலிக் அப்படின்னா சாய்வாக எழுதுறது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. அப்போ இந்த டூலை பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குது, கொஞ்சம் சாய்வாக இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னா இட்டாலிக்காக மாற்றும். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன், TER. இப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இட்டாலிக்கை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், கொஞ்சம் சாய்வாக மாறுது. ஓகே, ஏன் மாற்றணும்? அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, அதாவது அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இட்டாலிக் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே இட்டாலிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட்டாலிக் அப்படின்ற அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கூட டிக்ஷனரி பார்க்கலாம், புக்ஸு பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலிக் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மற்ற கண்டென்ட்டோட இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த இட்டாலிக்ன்ற ஆப்ஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட செலக்ட் பண்ணிக்கிட்டு இது மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இட்டாலிக். இங்கேயும் டூல் இருக்கும், அதை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இட்டாலிக்காக மாற்றிக்கலாம். அப்படி இல்லை, இதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+I. கண்ட்ரோல் கீயும் ஐ கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனேபிள் டிசேபிள் ஆகும். அப்போ ஏற்கனவே எனேபிள் இருந்தால் டிசேபிள் ஆகும், டிசேபிள் இருந்தால் எனேபிள் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற இந்த டூலோட பேர் என்னென்னு அப்படின்னா அண்டர்லைன். அண்டர்லைன் ஓகேவா? கீழே கோடு போடுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் நம்ம கீழே கோடு போடுவோம், சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கீழே லைன் பண்ணி காமிப்போம். அப்படி இல்லைனா ஹெட்டிங்க்கு என்ன பண்ணுவோம், கீழே அண்டர்லைன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா சப் ஹெட்டிங்க்கும் கீழே அண்டர்லைன் பண்ணுவோம் இல்லையா? அப்போ எங்கெல்லாம் உனக்கு அண்டர்லைன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்லைன்ற டூலை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கான்டென்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், இதில் கொடுக்கல அவங்க, நான் கூட இருக்குமோன்னு பார்த்தேன், இதில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று இங்கே இருக்கிற இந்த டூல் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+U, அதுதான் கீபோர்டுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? அந்த கீபோர்ட் ஷார்ட்கட் எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே MS வேர்டு முடிக்கும் போது ஒரு செட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பக்கத்தில் சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், ட்ராப் டவுன் ஐக்கான் சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைனோட டைப் என்ன வேணும். நம்ம எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், ஒரே கோடு மாதிரி தான் சொல்ல முடியாது. சில சமயத்தில் இப்படி ஸ்டைலிஷாக அப்படியே பாம்பு ஓடுற மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ என்ன பண்ணலாம், டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் லைன் யூஸ் பண்ணிக்கலாம், கோடாக போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு நார்மலாக இந்த லைன் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் கலர். அண்டர்லைனுக்கு என்ன பண்ணலாம், கலர்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணி வச்சு ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு அண்டர்லைன் கொடுக்குற மாதிரி இதில் என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான கலர்ஸ் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறம் இது என்னென்னா ஸ்ட்ரைக் த்ரோ. இருங்க, ஒரு தனியாக கண்டென்ட் டைப் பண்ணி உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். அண்டர்லைன் கேன்சல் பண்ணிடுறேன். சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 5000 RS அப்படின்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே 430 RS rupees. அப்போது இதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இது ஸ்ட்ரைக் த்ரோ பண்ண மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பொருளோட விலை ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு, 5000 ரூபா இருந்துச்சு, இப்போது 430 ரூபா. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து பிடிச்சி போய் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பொருள் யூஸ் ஆகுதோ ஆகலையோ அது அப்பாற்பட்டது. 5000 ரூபா பொருள் 430 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னா வாங்காமல் இருக்கணும், வாங்கி வந்து வச்சுக்குவோம், அது யூஸ் ஆனாவது ஆகலனா போதுன்ற மாதிரி. அப்போது ஸ்ட்ரைக் த்ரோ என்ன பண்ணுது அப்படின்னா செலக்ட் பண்ண அந்த லெட்டரை நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறது, ஒரு கோடு போடுறது, இல்லை அடிக்கிறது, அவ்வளோதாங்க விஷயம். ஓகேவா? எந்த இடத்துல உங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுதோ என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சப்ஸ்கிரிப்ட். இப்போ பாருங்கள், H2O
அப்படின்றது என்ன சொல்லுவோம் நம்ம, வாட்டர் கண்டென்ட் இல்லையா, வாட்டருக்கான ஃபார்முலா. நம்ம இப்படியே எழுதும் H2Oன்றது கிடையாது. இது என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் லைனுக்கு கீழே வரும். இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, H2O. ஓகே, இப்போ இந்த மாதிரியான சில சமயத்தில் நீங்கள் எழுதுறதா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி A2 B2ன்னு போடுறோன்னு வச்சுக்கோமே, இந்த 2ன்றது என்ன ஆகும், கொஞ்சம் கீழே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், புரியுதா உங்களுக்கு? அப்போது பேஸ் லைன்லேருந்து கொஞ்சம் கீழே அந்த கான்டென்ட் டைப் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற இந்த சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக A² ப்ளஸ் B² ஈக்குவல் டு என்ன வரும் ஃபார்முலான்னு தெரியலையே, சரி விடுங்க, ஃபார்முலா நான் யோசித்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 2ன்றது என்ன ஆகணும், ஸ்கொயரில் போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த டூல் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றத ஒரு தடவை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், அது ஸ்கொயரில் போயிடும். இதுவும் என்ன பண்ணலாம், திரும்ப கிளிக் பண்ணோம்னா அது ஸ்கொயரில் போய், எனக்கு ஸ்கொயரில் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், திரும்ப இதையே கிளிக் பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆகிடும். ஃபார்முலா வந்து A + B the whole square is equal to A² + 2AB + B². கரெக்டா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணுங்கள். இல்லை இது இப்போயோட ட்ரை பண்ணுவோமே, A + B ஹோல் ஸ்கொயர். அப்போ ஹோல் இங்கே தான் ஸ்கொயர் வரணும் இல்லையா, அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கும். A + B the whole square is equal to A² + 2AB + B². என்ன பண்ணுறேன், சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா 2ABன்றது மல்டிப்ளிகேஷனில் வரும் இல்லையா, அது ஸ்கொயரில் வரக்கூடாது. இப்போ இந்த 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே, இப்போ எப்படி இருக்குது, A + B the whole square is equal to A² + 2AB + B². இதெல்லாம் நான் ஆயிரக்கணக்கான தடவை மனப்பாடம் பண்ணி, அதனால தான் ஓரளவுக்கு மைண்டில் இருக்குது போல இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படித்தோமோன்னு தெரியாது, ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகே, இதுதான் சூப்பர் ஸ்கிரிப்டுக்கும் சப்ஸ்கிரிப்டுக்கும் இருக்கிற அந்த யூசஸ். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா சென்டென்ஸ் கேஸ். முதல்ல இந்த டூலோட பேர் வந்து சேஞ்ச் கேஸ். சேஞ்ச் அப்படின்னா சில்லறை மாற்றுறது கிடையாது, சேஞ்ச் பண்ணுறது கேஸ். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன் நான், ஐயோ லவ்னே வருதுப்பா, சே லீவ் லெட்டர்னு போடும். ஓகேங்களா, இப்போ இந்த லீவ் லெட்டர்ன்றது ஹெட்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோமே, எல்லாமே ஸ்மாலில் டைப் பண்ணிட்டேனே, கேபிட்டல் லெட்டரில் வேணுமா வேணாவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீவ் லெட்டர்ன்றதை டைப் பண்ணணும். அதை விட ஈஸியான மெத்தட் என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்பர் கேஸ் கொடுத்தா என்னாச்சு பாருங்கள். அப்போது அந்த செலக்ட் பண்ண அந்த லெட்டரோட கேஸ், அப்பர் கேஸ் வேணுமா லோயர் கேஸ் வேணுமா, நம்ம கேப்ஸாக ஸ்மால்னு சொல்லுவோம் இல்லையா, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர். அப்போ கேபிட்டல் லெட்டர்னாலும் ஒன்று தான், அப்பர் கேஸ்னாலும் ஒன்று தான், லோயர் கேஸ்னாலும் ஒன்று, ஸ்மால் லெட்டர்னாலும் ஒன்று. ஓகேங்களா, இதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறது என்ன இருக்குன்னு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. முதல்ல இருக்கிற இந்த சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் நம்ம டைப் பண்ணுறோன்னா அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆகும், கேப்ஸில் வரும், மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். அதுதான் சென்டென்ஸ் கேஸ். ஓகேங்களா, நம்ம கூட ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றத டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, W மட்டும் எப்படி இருக்கும், கேப்ஸாக இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மாலில் வரும் இல்லையா, அதுதான் சென்டென்ஸ் கேஸ். லோயர் கேஸ் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபாண்ட்டுமே லோயர் கேஸாக மாறிடும், ஸ்மால் லெட்டராக மாறிடும். அப்பர் கேஸ் அப்படின்னா, செலக்ட் பண்ண அந்த எல்லா ஃபாண்ட்டுமே அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும் இந்த டூல். அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்னா, இப்போ பாருங்கள், கேபிட்டலைஸ் அப்படின்றது ஒரு வேர்டு, ஈச் அப்படின்றது ஒரு வேர்டு அப்படின்றதும் ஒரு வேர்டு. அப்போ ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எப்படி இருக்குது, கேப்ஸாக இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்மாலாக இருக்கும். அதுதான் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்றது. ஓகேங்களா, அப்போது ஒரு பெரிய சென்டென்ஸ் டைப் பண்ணிருங்க, ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக வேணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். டாகிள் கேஸ், சிலர் டூகிள் கேஸ்னு படிப்பாங்க, டூகிள் கேஸ் கிடையாது, டாகிள் கேஸ். ஓகேங்களா, டாகிள் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணி விட்ரும். அதாவது நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டில் எதெல்லாம் கேபிட்டல் லெட்டராக இருக்கோ அது எல்லாமே ஸ்மாலாக மாறிடும், ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். அதுதான் இந்த டூலோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தபடியாக இது என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக
இப்போ உதாரணத்துக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணுறேன்னா பாருங்கள், டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன ஆகும், கலர் மாறும். நம்ம ஒரு ஹைலைட் பண்ண வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா புக்கில், அந்த மாதிரி வேலையை தான் இது பண்ணும். நீங்கள் கூட ஒரு சில பிடிஎஃப் ஃபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிடிஎஃப் அப்படின்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. அது நம்ம புக்கு, அதாவது நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் புக்கு படிக்கிற மாதிரி தான் கம்ப்யூட்டருக்குள்ளே பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கூட சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். அப்போது சில முக்கியமான வேர்டு, சில முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அந்த டெக்ஸ்ட்டு. அந்த மாதிரி ஹைலைட் பண்ண விரும்புகிறதா இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலப்பத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலாகலாம் எவ்வளோ, கிழக்குலேருந்து யார்கிட்ட இருந்து வருது, மேற்கு யாரோட வீடு இருக்குது, தெற்கு பக்கம் யாரோட வீடு இருக்குது, நடுவில் இவங்க வீடு இருக்குது அப்படின்ற ஒரு சில இடத்துல மட்டும் என்ன பண்ணுவோன்னா ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற இது ஃபாண்ட் கலர், எழுத்தோட கலர். இப்போ இந்த லீவ் லெட்டர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மோர் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பெயிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணோம், ரெட்டு க்ரீன் ப்ளூ இந்த கலர் காம்பினேஷன் வச்சு ஒரு கலர் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி மோர் கலர்ஸ்குள்ளே போனீங்கன்னா எந்த கலர் வேணும், அந்த டார்க் வேரியேஷன் எந்த அளவுக்கு வேணுன்றது என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் என்ன ஆகும், நமக்கு இங்கே கிடைக்கும். ரைட். கடைசியாக இங்கே இருக்கிற இந்த கிளியர் ஃபார்மேட்டிங். கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்றது என்னென்னா ஃபார்மேட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன், சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஃபாண்ட்குள்ளே இருக்கிற எந்த விதமான ஃபார்மேட்டிங் ஆப்ஷனுமே வேணாம், எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஃபாண்ட்டாக கொடு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நார்மல் ஃபாண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுதான் இது. ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸு அது இதுன்னு கொடுத்து வச்சிடும். எதுவுமே வேணாம், திரும்ப எனக்கு நார்மல் ஃபாண்ட்டாக பண்ணி கொடுத்துரு அப்படின்னா அந்த கிளியர் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன், ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போது இங்கே இருக்கிற இந்த டூலோட பேர் என்னது, இட்டாலிக். என்ன பண்ணும், செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை சாய்வாக மாற்றும். ஏன் மாற்றணும், ஒரு முக்கியமான வேர்டு கொஞ்சம் எம்ஃபசஸ் பண்ணி, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது தமிழில் எனக்கு சொல்ல தெரியலைங்க அது. ஓகேங்களா. இட்டாலிக்காக மாற்றுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இட்டாலிக்ன்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது அண்டர்லைன். அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு கீழே நீங்கள் அண்டர்லைன் கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டூலை சூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்லைனோட ஸ்டைலை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டைல் இருக்கும், வேணுன்ற ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும்தான். ஓகேங்களா. தேவை அந்த இடத்துல அண்டர்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும், தேவைப்படுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா, வேணான்னா விட்டுடலாம். அதே மாதிரி அண்டர்லைன் கலர், அண்டர்லைனுக்கான கலர் ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பயுமே பிளாக் தான் கொடுக்குறோம், இப்போதைக்கு கொஞ்சம் மங்களகரமாக மஞ்சள் கலர் கொடுக்கலாம், வெற்றிகரமாக பச்சை கலர் கொடுத்து அப்படியே எப்படியா கரெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் அது. ஓகேங்களா. நான் சொல்ல மாட்டேன் அதை, அப்புறம் என் பேர் இழுத்து விட்றாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்ட்ரைக் த்ரோ. அப்போ ஒரு செலக்ட் பண்ண அந்த கண்டென்ட் மேலே ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா பேஸ் லைனுக்கு கீழே ஏதாச்சும் நம்ம டைப் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது பார்க்கும்போது தெரியும், இப்போ நார்மல் கண்டென்ட் இது, அந்த டூன்றது என்ன ஆகுது, அந்த பேஸ் லைனுக்கு கீழே நமக்கு டைப் ஆகுது. அதே மாதிரி இது சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா பேஸ் லைனுக்கு மேலே டைப் ஆகும், ஸ்கொயரில் போகும். அப்போ எங்கெல்லாம் அது உங்களுக்கு தேவைப்படுதோ என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது சேஞ்ச் கேஸ். கேஸை மாற்றுறதுக்காக. சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் கேப்ஸு, மற்றது எல்லாமே ஸ்மால். லோயர் கேஸ் அப்படின்னா செலக்ட் பண்ண மொத்தத்தையுமே ஸ்மால் லெட்டராக மாற்றி விட்டுரும். அப்பர் கேஸ் அப்படின்னா செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றி விட்டுரும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்னா செலக்ட் பண்ண அந்த சென்டென்ஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் என்ன ஆகும், கேப்ஸாக மாறும். டாகிள் கேஸ் அப்படின்னா ரிவர்ஸ் கண்டிஷன், கேப்ஸாக இருக்கிறது எல்லாமே ஸ்மாலாக இருக்கிறது எல்லாமே கேப்ஸு. டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டில் தான் கலரை கொடுக்கும், டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஓகேங்களா.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர் வேணும் அப்படின்னோட என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் கலர், எழுத்துக்கு நீங்கள் கலர் கொடுக்க விரும்புகிறதா இருந்தால் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போயிட்டு கலர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில கலர்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மோர் கலர்ஸ்குள்ளே போயிட்டு வேணுன்ற கலரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிறது கிளியர் ஃபார்மேட்டிங். அப்போது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நாம் என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்மேட்ஸ் எதுவுமே வேணாம், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு ஒரு நார்மல் ஃபாண்ட்டாக கொடு அப்படின்னா இந்த டூலை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.